Welcome to SS Cutie Craft. Hello friends, welcome to SS Cutie channel. இன்னைக்கு நாம பட்ஸ் பென் ஹோல்டர் பார்க்க போறோம். இது வந்து பட்ஸை வச்சு நம்ம பண்றது. நம்ம பென் ஹோல்டர் வந்து நிறைய பார்த்திருப்போம். அதாவது க்ளேல பார்த்திருப்போம், பட்டன்ஸ்ல பார்த்திருப்போம், அது மாதிரி மேக்ரமி த்ரெட்ஸ்ல பார்த்திருப்போம். இது வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தலாம் வாங்க. பட்ஸ், டெக்கரேஷன் ஸ்டோன்ஸ், ஜரிகை, A4 ஷீட், கம், வேஸ்ட் பாக்ஸ். இப்போ நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பீஸ் நான் செஞ்சு காட்டுறேன். அதேமாரி நீங்கள் 24 பீஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது அது வந்து நீங்கள் எடுக்கிற பாக்ஸை பொறுத்து 24 பீஸ் ஆகலாம், 27 பீசஸ் ஆகலாம், 21 பீசஸ் ஆகலாம். அதனால் நீங்கள் எடுக்கிற சைஸை பொறுத்து அது மாறுபடும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து நீங்கள் வந்து A4 ஷீட் எடுத்துக்கலாம். நான் A4 ஷீட்லேயே கொஞ்சம் கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். 3 இன்ச்சஸ் இல்லாட்டி 2.5 இன்ச்சு எது வேணாலும் நீங்கள் எப்படி மடித்து வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒட்டுறதுக்கு முன்னாடி செட் பண்ணி காட்டுறேன். ஒரு பட்ஸ் இருக்குன்னா அதுக்கும் கீழேன்னு இப்படி செட் பண்ணணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ஒட்டலாம். இதை நம்ம அப்படியே கம் போட்டு ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு கட் பண்ண போகிறோம். இதை நம்ம அப்படியே ஒட்டிட்டு இந்த பீஸ் இப்படி கட் பண்ணிடுவோம். இதுதான் ஒரு பீஸுங்கிறது. இதேமாரி நம்ம 24 பீஸ் செய்ய போகிறோம். இப்போ எப்படி ஒட்டலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து எதுக்கு இந்த கலர் பேப்பர் எடுத்திருக்கேன்னா, இதோட பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லோவாக இருக்கிறதுனால நானும் எல்லோ எடுத்திருக்கேன். இதே பட்ஸ் நீங்கள் ஒயிட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பேஸ் வந்து A4 ஷீட் கலர் ஒயிட் எடுத்துக்கோங்க. அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம், ஃபெவிகால் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒட்ட போகிறோம். நீங்கள் இது எப்படி வச்சுக்கிறதுனா, இந்த பேப்பரோட லாஸ்ட்டு பட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கார்னரும் இதுவும் ஒன்றா இருக்கு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். அது மாதிரி அடையாளம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் இந்த பட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரோட முடியணும். இது மாதிரி நீங்கள் லைனாக ஒட்டிடணும். ஒட்டிட்டு ஒரு 1/2 hour காய விட்டுருங்க. நம்ம செஞ்சது காஞ்சிட்ருக்கட்டும். நான் ஆல்ரெடி காஞ்சதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வெட்டிடுவோம். நீங்கள் எந்த பவுல் எடுத்துருக்கீங்களோ, எந்த பேஸ் எடுத்துருக்கீங்களோ அதை சுற்றி நம்ம இதெல்லாம் தான் இப்போ அப்படியே அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம தோரணம் கூட ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பென் ஹோல்டர் எப்படி பண்ணுறதுக்கு தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ வந்து பிரிங்கிள்ஸ் இருக்குல்லையா, சிப்ஸ் பாக்ஸ் அது எடுத்துருக்கேன். நீங்கள் PVC பாக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்ம ஊதுவத்தி குழாய் சொல்லுவோம் இல்லையா, அது எடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு கோட் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த பட்ஸை ஒட்டலாம். நான் இதுலேயே அப்படியே ஒட்டலாம். கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா வரட்டும் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, கலர் பேப்பர் ஒட்ட போகிறேன். கலர் பேப்பர் இது மேலே சுற்றி ஒட்டிட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பட்ஸை ஒட்டிடலாம். நான் வந்து ஃபெவிகால் அப்படியே அப்ளை பண்ணிடுறேன். இப்போ நான் ஃபெவிகால் வந்து சுற்றி தடவுறேன். நீங்கள் பெயிண்ட்டும் பண்ணலாம், பேப்பரும் ஒட்டலாம். உங்களுக்கு வீட்டில் வந்து எது அவைலபிளோ அது பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம இந்த பட்ஸை வந்து ஒட்ட போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உள்ளரையும் நம்ம கலர் பண்ணிக்கலாம், பேப்பரும் ஒட்டிக்கலாம். இப்போ இதை சுற்றி நம்ம கம் ஒட்டிட்டு இதில் வந்து பட்ஸை ஒட்ட போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் க்ளூ கன் விற்கிது இல்லையா, க்ளூ கன்லேயும் ஒட்டலாம், ஃபெவிகால்லையும் ஒட்டலாம். அதாவது க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணி க்ளூ கன் வைக்கலாம். கேப் இல்லாமல் மாதிரி ஒட்டிகிட்டே வரணும். நான் வந்து ஒரே சிங்கிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் பட்ஸு. நீங்கள் வந்து மல்டி கலர்ஸ் இதுலேயே நீங்கள் பேஸ் ஒயிட் கிடைக்கிது, க்ரீன், ஆரஞ்சு அப்படிலாம் கிடைக்கிது இல்லையா, அது மாதிரியும் நீங்கள் ஒட்டலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம், வரவங்களுக்கு கொடுக்கலாம், அங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். கிட்ஸுக்கு வந்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. மெட்டீரியல் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குறைச்சல் தான் ஆகும். அதெல்லாம் அழகான பென் ஹோல்டர் ரெடி ஆகிடும்.
இது மாதிரி நம்ம சுற்றி ஒட்டிகிட்டே வரணும். காயத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு ரோ முடிச்சிட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்த ரோ ஒட்டிட்டு நடுப்புற ஸ்டோன்ஸ் ஒட்டி வேணும்னா ஜரிகை ஒட்டி நம்ம அலங்காரம் பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், டெக்கரேஷன்ஸ் மட்டும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ செகண்ட் ரோ எப்படி ஓட்டணும்னா இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற எப்படி ஓட்டணும். ஒரு பீஸ் ஒட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெண்டு இதுக்கும் ஜாயிண்ட்டுக்கு நடுப்புற இப்படி ஓட்டணும். இது மாதிரி நீங்கள் வரிசையாக செகண்ட் ரோ ஓட்டணும். அப்புறம் அந்த ரெண்டுத்துக்கு நடுப்புற தேர்ட் ரோ ஓட்டணும். ஒட்டிட்டு காய விடுங்க. காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். 3 ரோவும் ஒட்டினதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இதோடய நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இன்னும் டெக்கரேஷன் பண்ணலாம். இதில் ஜருகை ஒட்டி நம்ம ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். கீழே வந்து நீங்கள் பேஸில் வந்து ஒரு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதுக்குரிய கான்ட்ராஸ்டான இது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இது மாதிரி இழுத்து ஒட்டணும். அப்படியே நான் ஸ்டோன்ஸும் உங்களுக்கு ஒட்டி காட்டிடுறேன். ஒவ்வொரு பக்கத்துலையும் இதுமாரி சென்டராக நீங்கள் குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, கலர் கலர், அது கூட ஒட்டலாம். இது மாதிரி ஒட்டிட்டு இன்னும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணால் அது மேலே வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு பீட்ஸ் ஒட்டலாம். இது மாதிரி. இப்போ இது மாதிரி நீங்கள் பென் ஹோல்டர் ஃபுல்லாகவே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிடணும். செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் அழகான பட்ஸ் பென் ஹோல்டர் ரெடி ஆகிடும். இன்றைக்கி பட்ஸ் வச்சு அழகான பென் ஹோல்டர் எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு கிராஃப்டன் சந்திக்கிறேன். எஸ்எஸ் கியூட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எஸ்எஸ் கியூட்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.